ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் குக்கிங். இன்னைக்கு வீட்லயே லிப் பாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பீட்ரூட் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா பாதியாக கட் பண்ணி அதோடைய ஜூஸ் எடுத்துக்கணும். பீட்ரூட்டில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு வந்து நமக்கு நேச்சுரல் கலர் தேவைன்னா எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பீட்ரூட் தான் வந்து யூஸ் பண்ணணும். வீட்லேயே நீங்கள் எந்த ப்ராடக்ட் நேச்சுரலாக செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு பிங்க் கலர் தேவைன்னா வந்து உங்களுக்கு பீட்ரூட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதிலேருந்து வந்து உங்களுக்கு ஃபுட் கலர் கூட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கலர் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் விட்டமின் ஏ டி எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய லிப்ஸை வந்து நல்லாவே வந்து பாதுகாக்கும். இப்போ வந்து இதை நல்லா துருவி அதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் வந்து இதை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதோடைய ஜூஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். முக்கியமாக இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. திக்கான அந்த ஜூஸ் மட்டும்தான் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நல்லா அழுத்துனீங்கனாலே உங்களுக்கு திக்கான அந்த ஜூஸ் வந்து கிடச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப தேவைப்படாது. உங்களுக்கு வந்து மீடியம் சைஸ் பீட்ரூட்டில் ஒரு பாதி இருந்தாலே போதும். இது உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க தேவையில்லை. அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜூஸ் வந்தாலே போதும். இப்போது அதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துகிட்டு கூடவே நான் இன்றைக்கி சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல். உங்கள்கிட்ட எந்த அலோவேரா ஜெல் இருந்தாலுமே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய், அது கூடவே ஒரு விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிடும். நம்மளுக்கு லிப்ஸ் வந்து ட்ரையாக இருக்குது, வெடிப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து இது எல்லாமே வந்து சாஃப்ட் ஆக்குறதுக்கும் மாய்ஸ்சரைஸ் பண்ணி விடுறதுக்கும் தான் இந்த எல்லா ஆயிலுடைய யூஸுமே. இது கூட வாசனைக்காக நான் வந்து ரோஸ்மேரி ஆயில் 2 ட்ராப்ஸ் சேர்க்குறேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது பார்க்குறதுக்கு தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து போக போக கொஞ்சம் கெட்டியாகும். இல்லை ரொம்பவே தண்ணியாக இருக்குது, நீங்கள் நிறைய ஜூஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அந்த கலரை வந்து இருக்கணும், அந்த பிங்க் கலர் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதனால் கம்மியாகவே நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பீட்ரூட் ஜூஸ் இல்லாமல் இதில் சேர்த்துருக்க அலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நான் வந்து குட் வைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எங்ககிட்ட எந்த அலோவேரா ஜெல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் விட்டமின் இ ஆயில், தேங்காய் எண்ணெய், இது 3 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இந்த லிப் பாம் செஞ்சிடலாம். இப்போது இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோடனே இது வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கையில் எடுத்தோடனே அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இந்த மாதிரி கலர் தான் வரும் நம்மளுக்கு லிப்ஸில் போட்டிங்கன்னா. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் கொடுக்கும். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.